நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. குர்ஆன் என்பது இறைவனின் சொல். அது ஒரு செயல்படுத்த அனுப்பப்பட்ட அறிவுரை. நபிகள் நாயகம் அவர்கள் அந்தச் சொற்களை செயல்படுத்தும் பணியை மேற்கொண்டார்கள். குர்ஆன் மனிதர்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அடையாளத்திற்காக படைத்ததாகச் சொல்கிறது. சூரத்துல் ஹுஜராத் 49 முதல் 13. ஆனால் நடைமுறையில் குலப்பெருமை மற்றும் கோத்திர மேலாதிக்கம் ஏன் மேலோங்கியது? நபியவர்கள் இதை தர்க்கரீதியாக நிர்வாக தேவைக்காக கையாண்டார்களா, அல்லது குலங்களை உருவாக்கும் போதே அதில் ஏதோ ஒரு வரலாற்று சிக்கல் இருந்ததா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். இது உங்களுக்கான பதில். இந்த கேள்வி இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையாகும். இதனை ஆதாரங்களின் ஒளியில் தர்க்க ரீதியாக ஆராய்வோம். குலங்கள் அடையாளத்திற்காக மட்டுமே மனிதர்களை பல்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்ததன் நோக்கம் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காகவே தவிர தங்களுக்குள் உயர்வு தாழ்வு பாராட்டி பெருமை அடிப்பதற்காக அல்ல. சூரத்துல் ஹுஜுராத் 49 முதல் 13. நிர்வாக தேவையே தவிர மேலாதிக்கமல்ல. நபியவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை சீரமைத்த நிகழ்விலும் அவர்களின் மறைவிற்கு பின் உமர், ரலி உள்ளிட்ட தோழர்கள் குறைஷி தலைமையை வலியுறுத்தியதிலும் நிலவியது குலப்பெருமை அல்ல. மாறாக பிளவுபடாத சமூக ஸ்திரத்தன்மை மற்றும் அன்றைய அரபு சூழலில் இஸ்லாமிய அரசு சிதறிவிடாமல் இருப்பதற்கான ஒரு புவிசார் அரசியல் ஜியோபொலிட்டிக்கல் தேவையாகவே அது பார்க்கப்பட்டது. செயல்பாட்டில் நிரூபித்த நபியவர்கள் பிறப்பால் எவருக்கும் உயிர்வில்லை என்பதை தன் வாழ்நாளின் இறுதி பேருரையிலும் ஹஜ்ஜத்துல் விதா நபியவர்கள் மிக தெளிவாக பிரகடனப்படுத்தினார்கள். அடிமையாக கருதப்பட்ட கருப்பினத்தைச் சேர்ந்த பிலால், ரலி அவர்களை தொழுகைக்கான அழைப்பை விடுக்கும் கௌரவமான பதவிக்கு தேர்ந்தெடுத்ததன் மூலம் பிறப்பு வழி பாகுபாட்டை அடியோடு தகர்த்தார்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. மனித குலத்தின் இரண்டாவது தந்தை என அழைக்கப்படும் நூஹ் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ள பிரளயத்திற்கு பின் மனிதர்கள் எவ்வாறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டனர்? கப்பலில் ஏறி பிழைத்தவர்களுக்கு பின் மீண்டும் மனிதர்களிடையே பிரிவினைகள் வர காரணம் என்ன? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தும் ஏன் மீண்டும் மீண்டும் மனிதர்களிடையே குழப்பங்கள் உருவாகின? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். இது உங்களுக்கான பதில். நீங்கள் எழுப்பியுள்ள இந்த கேள்வி இஸ்லாமிய வரலாற்று மற்றும் இறையியல் ஆழம் மிக்கது. இதை தர்க்க ரீதியாக பார்ப்போம். நூஹ் மற்றும் வாரிசுகள். ஆதம் அவர்கள் மனித குலத்தின் முதல் தந்தை எனில் நூஹ் அவர்கள் இரண்டாவது தந்தை எனப்படுகிறார்கள். பிரளயத்திற்கு பின் தப்பி பிழைத்தவர்களில் நூஹ் அவர்களின் வாரிசுகள் மூலமாகவே மீண்டும் மனித சமூகம் உலகெங்கும் பரவியது. இது மனிதர்களை பிரிப்பதற்காக அல்ல, பூமியில் தீமையை அழித்து நன்மைக்காக மீண்டும் உயிர்த்தெழுவதற்காக அமைக்கப்பட்ட இறைவனின் ஒரு திட்டமாகும். குலங்கள் அடையாளத்திற்காக மட்டுமே மனிதர்களை பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர சூரத்துல் ஹுஜுராத் 49 முதல் 13 தங்களுக்குள் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக அல்ல. குழப்பங்கள் மற்றும் நபிமார்களின் வருகை. மனிதர்கள் இயற்கையிலேயே மறதி மற்றும் அதிகார ஆசை கொண்டவர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நிலைநாட்ட நபிமார்களை அனுப்பியிருந்தாலும் காலப்போக்கில் மக்கள் இறைவனின் போதனைகளை மறந்து மீண்டும் குலப்பெருமை மற்றும் உலகியல் அதிகாரத்திற்கு அடிமையாயினர். அதன் விளைவாகவே மீண்டும் மீண்டும் சத்தியத்தை நினைவூட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டனர். அல்லாஹ் செய்த சுத்தி. பிரளயத்தின் போது அல்லாஹ் பூமியை சுத்திகரித்தான் என்பது தீமை செய்தவர்களை நீக்கிவிட்டு ஈமான் கொண்ட நல்லடியார்கள் மூலம் புதியதொரு நீதியான சமூகத்தை உருவாக்குவதற்காகவே. ஆனால் மனிதர்களின் மனங்களில் இருந்த அறியாமை ஜாஹிலியா குணங்கள் மீண்டும் வளர்ந்ததால்தான் நபிமார்கள் வந்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டிய சூழல் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டது. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. அல்லாஹ் மனிதர்களுடன் ஒப்பிட்டு பேசும்போது அவனை சூழ்ச்சிக்காரர்களுக்கு எல்லாம் அதிபதியானவன் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் அவன் தூய்மையானவன் சுப்ஹானஹு என்றும் போதிக்கப்படுகிறது. ஒருவன் தூய்மையானவன் என்றால் அவன் செய்யும் செயல்கள் அசுத்தம் இல்லாததாக அல்லவா இருக்க வேண்டும்? மேலும் குலங்களும் கோத்திரங்களும் அடையாளத்திற்காகத்தான் என்று குர்ஆன் சொல்லும்போது அந்த பிரிவினைக்கும் பிறப்பால் உருவாகும் உயர்வு தாழ்விற்கும் இடையிலான தர்க்கம் என்ன? நபியவர்கள் இதை செயல்படுத்திய விதம் குறித்து இமாம்கள் என்ன சொல்கிறார்கள்? இதை செயல்படுத்திய விதம் குறித்து இமாம்கள் என்ன சொல்கிறார்கள்? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். இது உங்களுக்கான பதில். நீங்கள் கேட்டபடி இதனை படிப்படியாக ஆராய்வோம். 1. குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் தன்னை சூழ்ச்சிக்காரர்களுக்கு எல்லாம் அதிபதி என்று சொல்லிக் கொள்வது இறைவனின் தந்திரத்தை அல்லது சதியை அநீதியானதாக குறிக்கவில்லை. மாறாக மனிதர்கள் செய்யும் சூழ்ச்சியை முறியடிக்க அவன் கையாளும் மிக துல்லியமான திட்டமிடலை பிளான் அது குறிக்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 54 இல் இது குறித்து அல்லாஹ் மிக தெளிவாக விளக்குகிறான். மேலும் குலங்கள் என்பவை அடையாளத்திற்காக மட்டுமே பெருமைக்காக அல்ல என்பதை அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 13 ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறது.
2. நபி சல் அவர்களின் வழிகாட்டல். நபி சல் அவர்கள் குல அடையாளங்களை ஒருபோதும் உயர்வு தாழ்விற்காக ஆதரிக்கவில்லை. இதற்குச் சிறந்த சான்று ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறும் ஹஜ் உரையில் அவர்கள் கூறியதுதான், ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவோ அல்லது ஒரு கருப்பருக்கு சிவந்தவரை விடவோ இறையச்சத்தை தக்வா தவிர வேறு எந்த சிறப்பும் இல்லை. இந்த ஹதீஸ் ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் பிறப்பு வழி பாகுபாட்டை அடியோடு நிராகரிக்கிறது. அவர்கள் குலங்களை அடையாளமாக மட்டுமே ஏற்றார்கள், மேலாதிக்கமாக அல்ல. 3. இமாம்களின் விளக்கம். இமாம் இப்னு கதீர் போன்ற அறிஞர்கள் இப்ராஹிம் அலை மற்றும் நபிகள் நாயகம் சல் அவர்களின் வம்சம் குறித்து விளக்கும்போது, குலங்கள் மற்றும் கோத்திரங்கள் என்பது ஒரு மனிதனின் வம்சாவளியை அறியும் வரைபடம் லினியேஜ் போன்றது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த வம்சத்தின் பெயரை பெறுவது அதன் அடையாளம்தானே தவிர அதன் தகுதியோ தரமோ அல்ல. அதாவது ஒரு குலத்திலோ அல்லது குடும்பத்திலோ பிறப்பது இறைவனின் நாட்டம். ஆனால் அந்த தகுதியை வைத்து எவரும் மற்றவரை விட மேலானவர் என்று கருதுவது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணான ஜாஹிலியா அறியாமை குணமாகும் என்று அவர்கள் தங்கள் நூல்களில் எச்சரிக்கிறார்கள். இந்த தர்க்க ரீதியான விவாதம் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான கோணங்களை ஆராய்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த முரண்பாடுகளை குர்ஆன் ஹதீஸ் மற்றும் அறிஞர்களின் விளக்கங்கள் வாயிலாக தெளிவுபடுத்துவோம். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. நூஹ் அலை அவர்களின் கப்பலில் ஏறப்பட்டவர்கள் யார்? அவர்கள் அனைவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா அல்லது வடிகட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? குர்ஆன் மனிதர்கள் அடையாளத்திற்காகவே குலங்களாக பிரிக்கப்பட்டதாக சொல்லும்போது ஏன் இஸ்லாமிய வரலாற்றில் பிறப்பால் ஒரு உயர்வு தாழ்வு நிலவுகிறது? குறிப்பாக ஈசா அலை அவர்கள் ஒரு தாயின் மூலம் பிறந்ததால் மட்டும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? இமாம்கள் இதனை எந்த நூல்களில் விளக்குகிறார்கள்? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் இதோ உங்களுக்கான பதில். நீங்கள் கேட்டபடி இதனை படிப்படியாக ஆராய்வோம். 1. குர்ஆன் என்ன பதில் சொல்கிறது? நூஹ் அலை அவர்களின் கப்பல் விவகாரத்தில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமே அதில் ஏற்றி காப்பாற்றினான். சூரத்து ஹூத் காலை 11:40. இது எந்தவொரு வம்சாவளி அடிப்படையிலும் அல்ல, மாறாக ஈமான் இறைநம்பிக்கை மற்றும் செயல் அடிப்படையில் அமைந்தது. நீங்கள் கேட்ட குலப்பிரிவினை குறித்து குர்ஆன் கூறுகிறது, மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். சூரத்துல் உஜுராத் 49-13. எனவே குலங்கள் என்பவை வெறும் அடையாளங்கள் மட்டுமே, அவை எந்தவொரு ஆன்மீக உயர்வை தராது என்பதை குர்ஆன் ஆணித்தரமாக சொல்கிறது. 2. நபி சல் அவர்களின் வழிகாட்டல். நபி சல் அவர்கள் பிறப்பால் வரும் மேலாதிக்கத்தை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், சிவப்பு நிறம் கொண்டவரை விட கருப்பு நிறம் கொண்டவருக்கு எந்த உயர்வும் இல்லை, இறையச்சத்தை தக்வா தவிர. முஸ்னத் அஹ்மத். ஈசா அலை அவர்கள் ஒரு தாயின் மரியம் அலை மூலம் பிறந்ததால் மட்டும் நபியாகவில்லை, மாறாக அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர். இறைவனின் தெரிவு என்பது மனிதர்களின் வம்சாவளியை சார்ந்தது அல்ல, மாறாக அது இறைவனின் ஞானம் ஹிக்மா சார்ந்தது. 3. இமாம்களின் விளக்கம். இமாம் இப்னு கதீர் போன்ற அறிஞர்கள் தங்கள் விரிவுரைகளில் ஈசா அலை அவர்களின் பிறப்பு ஒரு அற்புதம் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் அந்த பிறப்பு அவர்களை நபியாக்கியது என்பது இறைவனின் தனிப்பட்ட தேர்வு என்று விளக்குகிறார்கள். குலங்கள் மற்றும் கோத்திரங்கள் என்பதை ஒரு அடையாளமாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பிறப்பால் வரும் எந்தவொரு பெருமையும் இஸ்லாத்தில் இல்லை என்பதையும் இது போன்ற விவாதங்களை தப்சீர் இப்னு கதீர் போன்ற கிதாபுகளில் விரிவாக காணலாம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. ஒருவர் இன்னார் மகன் இன்னார் குலம் என்று சொல்லப்படும் வம்சாவளி அடையாளம் என்பது ஒரு வரலாற்று உண்மை. இந்த அடையாளத்தை வைத்தே சமூகம் ஒருவரை உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்று தீர்மானிக்கிறது. குர்ஆன் அடையாளத்திற்காகத்தான் குலங்கள் என்று சொன்னாலும் நடைமுறையில் இந்த அடையாளம் ஒரு மனிதனின் தகுதியை தீர்மானிக்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இஸ்லாம் இந்த அடையாளத்தை எந்த எல்லை வரை அங்கீகரிக்கிறது? அடையாளத்திற்கும் இஸ்லாம் சொல்லும் தகுதிக்கும் இடையிலான தர்க்கம் என்ன? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் இதோ உங்களுக்கான பதில். 1. குர்ஆன் என்ன பதில் சொல்கிறது? குர்ஆன் அடையாளத்தை ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் ஆக மட்டுமே பார்க்கிறது. நிச்சயமாக நாம் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். சூரத்துல் ஹுஜுராத் 49-13 என்று சொல்லும் அதே வசனத்தில் அடுத்த நொடியே அல்லாஹ் அதற்கான தர்க்கத்தையும் சொல்லிவிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்விடம் கண்ணியமானவர் உங்களில் அதிக இறையச்சம் உடையவர்தான். அதாவது குல அடையாளம் என்பது உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள மட்டுமே, ஐடென்டிஃபிகேஷன் ஒருவரை மற்றவரை விட உயர்த்துவதற்கு அல்ல. ஒரு குலத்தில் பிறந்ததால் மட்டுமே ஒருவர் உயர்ந்துவிட முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாகவே வரையறுக்கிறது. 2. நபி சல் அவர்களின் வழிகாட்டல். நபி சல் அவர்கள் அடையாளத்திற்கும் தகுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக கூர்மையாக சொன்னார்கள்.
ஒருமுறை ஒருவர் வந்து இன்ன குலத்தைச் சேர்ந்தவர் சிறந்தவர் என்று கூறியபோது நபி அவர்கள் கடுமையாக தடுத்தார்கள். யார் தனது செயலில் பின்தங்கியிருக்கிறாரோ அவரை அவனது வம்சாவளி அடையாளங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துவிடாது. சஹீஹ் முஸ்லிம் என்ற கருத்துள்ள செய்திகள் இதை தெளிவுபடுத்துகின்றன. அதாவது அடையாளம் என்பது ஒரு லேபிள் மட்டுமே, அது ஒருவரின் குணத்தையோ அல்லது மதிப்பையோ உயர்த்துவதில்லை. 3 இமாம்களின் தர்க்க விளக்கம். இமாம்கள் இப்னு கதீர், இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் இதனை விளக்கும்போது அடையாளம் என்பது சமூக கட்டமைப்புக்காக சோஷியல் ஸ்ட்ரக்சர் மட்டுமே தேவைப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் எந்த வம்சத்தில் பிறந்தான் என்பது அவனுடைய முகவரி அட்ரஸ் போன்றது. அந்த முகவரியை வைத்து ஒரு மனிதனை மதிப்பீடு செய்வது அறிவுடைமை ஆகாது. அடையாளத்தை கடந்து ஒருவரின் தக்வா, இறையச்சம் மற்றும் அமல்கள், செயல்கள் மூலமே அவர் இறைவனிடத்தில் கண்ணியம் பெறுகிறார். எனவே அடையாளத்தை மட்டும் வைத்து உயர்வு தாழ்வு கற்பிப்பது இஸ்லாம் வகுத்த தர்க்கத்தின்படி முற்றிலும் தவறு என்று அவர்கள் தங்கள் கிதாபுகளில் விளக்குகிறார்கள். இதோ எங்களின் நோக்கம் மற்றும் மறுமை நன்மை. நமக்குள் இருக்கும் கேள்விகளுக்கும் மக்களுக்குள் இருக்கும் சந்தேகங்களுக்கும் நாவடக்கத்துடனும் தர்க்க ரீதியாகவும் உண்மை விளக்கங்களை அளிப்பதே நமது நியூ சவுண்ட் வாய்ஸ் சேனலின் நோக்கமாகும். நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது இயற்கை என்ற அடிப்படையில் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் இந்த சிறிய உதவி மூலம் யாரோ ஒருவர் உண்மை விளக்கத்தை பெற்றால் அதன் மாபெரும் மறுமை நன்மைகளையும் நிலையான நற்பெயர்களையும் சதகத்துல் ஜாரியா அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வாரி வழங்குவானாக. ஆமீன்.